மக்களுடைய சுபிட்சமான வாழ்க்கையிலே இருக்கின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையும் அங்கே நிறைவு வருகிறது. நபிகளாருக்கும் சித்தீக் நாயகத்திற்கும் மத்தியிலே அவர்கள் அடக்கம் பெறுவார்கள் என்பதையும் ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு நல்லவர்களெல்லாம் மரணித்த பிறகு கெட்டவர்களுடைய வாழ்க்கை தொடக்கமாக ஆகி கெட்டவர்கள் அழிச்சாட்டியமும் அட்டூழியமும் செய்து கொண்டிருக்கின்ற கூடிய நிலையில்தான் சூர் ஊதப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படி சூர் ஊதப்படுகின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியமான தகவலை எல்லாம் நமக்கு தருவார்கள். முதலாக சூர் ஊதப்படுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், முதலாக சூர் ஊதப்படுகின்ற பொழுது அந்த சப்தத்தை செவிமடுக்கக்கூடியவர் யார்? ஒட்டகத்தினுடைய அந்த தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்து கொண்டிருப்பார்கள். அவருடைய காதில் முதலாக சூர் ஊதப்படக்கூடிய அந்த சப்தம் வெளியாகக்கூடிய நேரத்தில் முதலாக சப்தத்தை செவிமடுப்பவர் அவர்தான் உடனே மரணிப்பார். அதற்கு பிறகு மக்களெல்லாம் மரணிப்பார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நுஸுஹத்துல் மஜாலிஸ் என்ற கிதாபில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வானத்தையும் பூமியையும் படைத்த பொழுது சூர் என்று சொல்லக்கூடிய அந்த குழலையும் அல்லாஹ் ஏற்படுத்திய ரப்புல் ஆலமீன் வஅத்தாஹுல்லாஹு தஆலா இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் அந்த சூரை ஊதக்கூடிய அந்த பொறுப்பை அல்லாஹ் கொடுத்தான். கொடுக்க பெற்ற இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வதஅஹு அலா ஃபமிஹி, அவர்கள் தங்களுடைய வாயின் பக்கம் அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாயில் வைத்தவர்களாக, அவருடைய பார்வையை ரப்பின் அர்ஷின் பக்கம் உயர்த்தியவர்களாக, மதா யுக்மர், அது எப்பொழுது ஏவப்படும் ஊதுவதற்கு சொல்லப்படும் என்பதை அன்னார்ந்து பார்த்து கொண்டு அரிசை நோக்கி அல்லாஹ்வின் அரிசை நோக்கி அவர்களுடைய பார்வையை உயர்த்தியவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அது ஒரு குழல் போன்று உண்டானது. சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், வஹுவ கர்னுன் அதீமும் மினன் நூர், நூறினால் உண்டான ஒரு கொம்பு போன்று உண்டான ஒரு பொருள் அது. இன்னும் சொல்றாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த கியாமத்தினால் எப்பொழுது வரும், இந்த சூரியன் எப்பொழுது ஊதப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லும்போது சொல்றாங்க, ஒரு மலக்கு அல்லாஹ் படைச்சான். ஹலக்கல்லாஹு மலக்கன், அல்லாஹ் ஒரு மலக்க படைச்சான். இப்னு அப்பாஸ் அவங்க தான் சொல்றாங்க, ஒரு மலக்க படைச்சி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை அவர்களை சொல்லும்படி அல்லாஹ் சொன்னான். சொல்ல துவங்கிய அந்த மலக் நீட்டி சொல்ல ஆரம்பித்தார்கள். சொல்லுகிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த மலக் இல்லல்லாஹ் என்று எப்பொழுது முடிப்பார்களோ அப்பொழுது கியாமத்தினால் ஏற்பட்டுவிடும் என்று சொல்லுகிறார்கள். லா இலாஹ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இல்லல்லாஹ் என்ற வார்த்தை எப்பொழுது அவர்கள் முடியுமோ, அந்த வார்த்தை எப்பொழுது முடிப்பார்களோ அப்பொழுது கியாமத்தினால் ஏற்பட்டுவிடும், சூர் ஊதப்படுவதற்கு ஆரம்பிக்கப்பட்டுவிடும் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் முடிக்கல, ஆரம்பிச்சதை நீட்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான், ஒரு துவக்கம்தான் சூர் ஊதப்படக்கூடிய செய்தி. செய்தினா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், மஸ்ஸூர் யா ரசூலல்லாஹ், சூர் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சூர் என்பது என்ன கேட்கும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நிலை இருக்கிறது மிக கடுமையான நிலை. நஃபகத்துன் ஸலாசு நஃபகாத்தின், 3 முறை ஊதப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சூர் என்பது 3 முறை ஊதப்படும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா முதலாக சூரை ஊத ஏவிய உடல் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சூரை ஊதுவார்கள். وَيَوْمَ يُنْفَخُ فِي الصُّورِ فَفَزِعَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ. முதல் சூர் ஊதிய உடன்
எல்லோருக்கும் நடுக்கம் ஏற்படும், திடுக்கம் ஏற்படும், பயம் ஏற்படும். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்வான், யௌம தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத் வ ததஉ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா. குழந்தை உண்டானவங்க குழந்தை பெறுறது கூட தெரியாது. அது மிக பயங்கரமான ஒரு நிலை. சையதுனா ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சூர் ஊதப்படுகின்ற பொழுது மக்களின் நிலை எப்படி இருக்கும் என்று கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, என் அருமை தோழர் ஹுதைஃபாவே, மிக கடுமையான நேரம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறது அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அந்த சூர் ஊதப்படுமையானால் ஒரு மனிதன் சாப்பிடுவதற்கான உணவை கரத்தில் வைத்துக்கொண்டு அவனால் வாய்ப்புக்கம் கூட சென்றிருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அவன் சாப்பிட்டிருக்க மாட்டான். குடிபானம் கரத்தில் இருக்கும், ஆனால் அவன் குடித்திருக்க மாட்டான். உடை உடுத்துவதற்காக வேண்டி தயாராக நிற்பான், ஆனால் அந்த நேரத்தில் அவன் உடை உடுத்திருக்க மாட்டான். குடிப்பதற்கோ உண்ணுவதற்கோ உடை உடுத்துவதற்கோ எதற்கும் அவன் தயாராக இருக்கக்கூடிய நிலையில் அவன் பூர்த்தியாக கூட ஆகியிருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த சப்தம் ஏற்பட்டவுடன் திடுக்கத்தால் அவன் பயத்தால் அவன் நடுங்குவான். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் சூர் ஊதப்படக்கூடிய நிலை என்பதை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முதல் சூர் ஊதக்கூடிய அந்த நிலைப்பாடுகளை ரப்புல் ஆலமீன் சொல்வது போன்று, வயௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூரி ஃபஃபஸிஅ மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், வானமும் பூமியும் உள்ளவர்களும் அத்தனையும் நடுக்கத்தால் அது அந்த சூரிலே ஏற்படும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே சொல்லித் தருகிறான். இது முதல் சூர். எல்லாம் திடுக்கமாய் அப்படி பயத்தில் நிற்பாங்க. 3 சூர் ஊதப்படும் சொன்னாங்க இல்லையா ரசூலுல்லாஹ். அது முதல் சூரில் திடுக்கமும் நடுக்கமும் பயமும் ஏற்படும். 2வது சூர் ஊதப்படுகின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ், இந்த 2வது சூர் ஊதப்படுகின்ற பொழுது ஃபஸஇக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், எல்லாம் விழுந்துருவாங்க. இந்த 2வது சூர் ஊதப்படுகின்ற பொழுது எல்லோரும் மரணித்து விடுவார்கள். அடுத்துத்தான் 3வது சூர். 3வது சூரில் தான் மறுமையின் நாளுடைய துவங்கும் என்பதை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். முதல் சூர் ஊதப்படுகின்ற பொழுது திடுக்கமும் நடுக்கமும் பயமும் அச்சமும் ஏற்படும். ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு மனிதர்கள் நிற்பார்கள். 2வது சூரில் எல்லாம் உலகத்தில் மறைந்து விடுவார்கள். எல்லாம் மரணித்து விடுவார்கள். உலகத்தில் எல்லாம் وَنُفِخَ فِي الصُّورِ فَصَعِقَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ إِلَّا مَنْ شَاءَ اللَّهُ. 2வது சூர் ஊதப்படுகின்ற பொழுது எல்லாம் விழுந்து விடுவார்கள், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. ஒரு கிதாபில் ஒரு செய்தி எழுதுறாங்க, துர்ரத்துன் நாசிஹின் கிதாபில் ஒரு செய்தியை வரலாற்று தொகுப்புல செய்தி எழுதும் போது, மின் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், சில மலக்குகள் குறிப்பிட்ட மலக்குகள் மாத்திரம் இருப்பார்கள் என்று எழுதுகிறார்கள். எல்லா உலகத்தில் மறைந்து விடுவார்கள், மரணித்து விடுவார்கள் இவர்களை தவிர. அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு மலக்காக அல்லாஹ் தஆலா மரணிக்கச் செய்வார். கடைசியாக இறுதியாக இருப்பது மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம் இருப்பார்கள். அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான், இனி யார் பாக்கியாக இருக்கிறார்கள் உலகத்தில் என்று அல்லாஹ் கேட்பான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், நான் மாத்திரம் இருக்கும் என்று சொல்வார்கள். ஒவ்வொருவர்களாக மரணிக்கப்படுவார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். இப்படியெல்லாம் சூர் ஊதப்பட்டு கடைசியாக இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வஃபாத்தாகுவார்கள். அதற்கு பிறகுதான் கடைசியாக மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிப்பார்கள். இப்போ உலகம் எல்லாம் ஸ்தம்பித்து போயிருக்கும். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 3வது சூர் ஊதுவதற்கு அல்லாஹ் தஆலா அங்கே நியமிக்கிறார் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை.